மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி நாங்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். யூஏஇலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் பாஸ்போர்ட் இல்லாமல். எங்கே போகிறோன்னு வாங்க நீங்களே பாருங்கள். மக்களே, அப்போ நாங்கள் போகிற வழியில் தான் இங்கே நிப்பாட்டி கொஞ்சம் பேசுகிறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இங்கே நிற்கலாம். ஆனால் 164 கிலோமீட்டர் போவருக்கு ஐசிட்டு நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கலாம். வாங்க போவோம், பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். போகிற வழியில் சின்ன ஹோட்டல் ஒன்று மாதிரி இருக்குது. என்ன சாப்பிட இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. விளங்குது பாருங்க, அதுதான் காஷ்மீர் போர்டர் விளங்குது. அதை தாண்டினா எங்களுக்கு இந்தியாவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். போமா அப்படியே அந்த ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடுவோன்னு போன மக்களே, அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அது அரபிக். இன்னைக்கு க்ரௌட் கூட சுற்றி அவன் தடை மாறுறான். அங்கனைக்கு என்ன செய்யறதுன்ட்டு இந்த மாதிரி க்ரௌட் ஒன்று அவனுக்கு அங்கே வந்திருக்காதா இருக்கும். இப்போ இன்னைக்கு செட்டாக வரல, அப்படியே வந்துட்டோம். உனக்கு இடையில போகிற வழியில் பார்ப்போம் எப்படி இருக்கு. மக்கள், நாங்கள் போகிறது வந்து குர்ஃபகான் ரோட்டில் போக்கோல 5 டனல், டோட்டல் 5 டனல் இதில் ஆம்பிடும். அந்த 5 டனலில் 3வது டனல் வந்து பெரிய டனல். அது ஐ திங்க் மோர் தென் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நீட்டமான டனல். நினைக்கிறேன் யுஏயிலே அதுதான் பெரிய டனலாக இருக்கும். நல்ல அழகான ரோட். நீங்கள் போனால் நீங்கள் வரக்குள்ள நல்ல அழகான சீன்ஸ் எல்லாம் இதில் பார்த்துட்டு வரலாம். யுஏயிலேயும் இப்படி இடமெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதில் வேறு லெவல் அனுபவம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். மக்களே, நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் போகிறோன்ட்டு. இந்த பார்த்தா விலங்கு உங்களுக்கு ஓமான் மொபைல் நம்பர். இது வந்து ஓமான் ஹோட்டல் ஒன்று. அப்போ இந்த இடத்துக்கு வரத்துக்கு எங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. நாங்கள் வீசாவோ பாஸ்போர்ட் ஒன்றும் இல்லாமல் தான் வந்திருக்கோம். உங்களுக்கும் வரலாம். எங்கே போகிறோன்றது அங்கே கிட்ட போயிட்டே நீங்கள் பாருங்கள். நாங்கள் கத்தாரில் இருக்க போக்குள்ளண்டாக்க எங்களுக்கு ஒரிடோ நல்ல பழக்கம். இப்போ இங்கே வந்த பிறகு ஓமானில், துபாயில் ஒரிடோ இல்லை, ஆனால் ஓமானில் வந்து ஒரிடோ இருக்குது. இங்கே பார்த்தா எல்லா இடமும் இன்டர்நெட். இங்கே வரேன்டாக்க நீங்கள் ஃபஸ்ட்டில் ரோமிங் பண்ணிக்கிட்டு வாங்க. இப்போ நாங்கள் இங்கே உள்ளுக்கு வந்தோன்னே டேட்டா வேலை செய்யுதில்லை. அது சொல்லி நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரேன்னா கட்டாயம் நீங்கள் ரோமிங் பண்ணிவிட்டு வரணும். மக்களே, இது வந்து அல் மதா டேம்ப்னு சொல்கிறது. இது வந்து ஓமானில் இருக்குது. ஆனால் இதுக்கு வரத்துக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட்டோ வீசாவோ தேவையில்லை. டேம்ப்னா நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கு பெரிய அளவு தண்ணி இல்லை. குளிக்கிறாங்க. நான் கீழே காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபேமிலியாக இல்லாட்டி பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஒரு கென்சியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குன்னா நல்ல ஒரு ஏரியா ஒன்று. வாங்க கீழே போய்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் எல்லோரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் இங்கே சின்ன கூடாரங்கள் மாதிரி இருக்குது. அதில் ஒன்று நீங்கள் பிடிச்சி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு, நைட்டுக்கு வந்தால் தங்குறதுக்கு மாதிரியெல்லாம் ஓகே. இங்கே வந்து 20 திரகம் கட்டி தான் இந்த கீழே வரணும் பார்க்கிங்க்கு. வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோ பேச்சுலரோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹட் ஒன்று நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கெல்லாம் லேஸு. மக்களே, அந்த வடிவேல் சொல்லுவான் தெரியுமா, கிணத்தை காணோன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாங்களும் ஆற்றை காணோன்னு இவ்வளோ நேரம் தேடினோம். பார்த்தா இந்த இங்கே இருக்குது, ஆறு மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளவங்க மக்களே வாங்க, ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள். இங்கே இந்த மீனெல்லாம் இருக்குது ஆற்றுல. இந்த பார்த்தா விளங்குது, மீனெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே வந்து தண்ணி சரியான குறைவாக இருக்குது. கீழே போவோம். கீழே வந்து 6 அடி ஒசரத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம் கீழே போய்ட்டு. ஓமான் தான் மக்களே. ஓமான் போர்டரே இப்படின்ற இவ்வளோ அழகுண்டாக்க, அப்போ ஓமானில் உள்ளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? பாஸ்போர்ட் வீசா இல்லாமல் வந்து இங்கே வந்து இப்படி அழகாக பார்க்கல உண்டாக்க. அழகே நீ வாய் பேச கீதம் என்பேனே, சங்கீதம் என்பேனே, பேசாத மௌனத்தை கவிதை என்பேனே, புது கவிதை என்பேனே. கடல் ஓரம் நீயும் வந்தால்
புயல் வந்ததென்று அர்த்தம். நீ என்னை நீங்கிச் சென்றால் உயிர் நின்றதென்று அர்த்தம். அதெல்லாம் தான் மக்களே இங்கே சர்க்கஸ் காட்டுறவங்க. ஐவா சகா காலை விழித்து மாலை உறங்கும் வாழ்க்கையே மறப்போம் வா. சகா நேற்று நாளை கவலை மறந்து இன்றை மட்டும் ரசிப்போம் வா. வானமா எல்லை ஏ இல்லவே இல்லை, வானத்தையும் மீறி போவோம் வா. அத்தாலே ஒரு நைட் ஒன்று அடித்து ஒரு பாபைக்கு ஒன்று போடுறதுக்கு மாதிரிண்டாக்க சட்டப்படி ஏரியா வந்தீங்கன்னா பாபைக்கு ஒன்று அடிச்சுட்டு இன்றைக்கி நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணி ஏர்லி மார்னிங் போகிறதுக்கு மாதிரி உங்களுக்கு சொல்லி வச்ச ஏரியா ஒன்று இது. இந்த ஏரியாவெல்லாம் தமிழ்நாட்டு ஆட்கள் இல்லை ஸ்ரீலங்கா ஆட்களுக்கெல்லாம் தெரியா. இங்கே வாரது தண்ணிக்கார பச்சை நாட்டுக்காரன்னு மட்டும்தான். எல்லாமே பச்சையாக தான் இருக்குது இங்கே ஏரியாவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க. நானும் பார்த்தேன் மேலேருந்து ஊத்தொன்று வரதா இருக்கும்னு பார்த்தா ஊற்று வரல, கீழேருந்து பட்டை ஒன்றை போட்டு தண்ணியை மேலே அனுப்பி மேலேருந்து வருது. இதை பாருங்க, டேட்ஸ் எல்லாம் இப்போ வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது மக்களே. பச்சை டேட்ஸ் எல்லாம் இப்போ தான் சீசன் வரப்போகுது. பாபிக்கு ஒன்று போட்டு இல்லையா நைட்டுக்கு இங்கே தங்கிட்டு போகிறேன். சட்டப்படி கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாக்கா இந்த பாருங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு சூப்பர் பிளேஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து வேறையா சார்ஜ் பண்ணுவாங்க, ஃப்ரீ இல்லை இதெல்லாம். உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 20 திர்ஹம் உள்ளுக்கு வரத்துக்கு காரை. அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே நிப்பாட்டிட்டு இந்த கிட்ஸுக்கெல்லாம் வேறையா இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. कितना चार्ज करता है जी बच्चा लोग का? कितना चार्ज करता है? 10 dirham. एक पेशेंट का 10 dirham है. இது உள்ளுக்கு போகிறதுக்கு மக்களே ஒருத்தருக்கு 10 திர்ஹம், ஒரு கிட்டுக்கு 10 திர்ஹம். அப்படி மேலே வரப்போக்குள்ள எங்களோட ஃபாலோவர்ஸ் 2-3 பேர் கண்டோம். அவங்களோடய அப்படியே பேசிட்டு குளிக்கிறதுக்கா சரியான க்ரௌட், பயங்கரமான க்ரௌட் இருக்குல்ல. ஓ சீசன் அங்கிட்டு தான் நிப்பாட்ட வருவீங்கன்னு விட மாட்டான், நிப்பாட்ட விட மாட்டான். ஓ வலைக்கும் சலாம். நல்ல சொல்லலாம். நான் கண்டி கிண்ணியா துபாயில் தான். நிறைய வீடியோ போடுவீங்க. அபுஹைல் லாஸ்ட் டைம் இது டிவி ஆஃபர் ஒன்று போடுவீங்க. ஓ சரி. நான் கண்டியா? ஓ அப்படியா? எப்படி பரவாயில்லையா, நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்தது? நான் இப்போ தான் வந்தோம். எங்கள் நாட்டில் திஹாரி மக்களே வந்த இடத்துல 2 சொல்லிட்டாங்க. இவங்க திஹாரி. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு இப்போ தான் வந்திருக்கீங்களா? நான் போகல கீழே, இப்போ தான் போகிறாங்க. ரெசிட்டி ஒன்றும் சொல்ல வேணா, போயிட்டு அவங்க ஜொலியாக வரட்டும். சரி பார்த்து முடிஞ்சு வாங்க இப்போ இமயமலைக்கு ஏறுவோம். வயசு போயிடுச்சு இல்லையா, இலக்குது. அப்போ மக்களே அதை முடிச்சுட்டு இப்போ பயணத்தில் சூரியன் மறையுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஏரியாவில். இந்த டைமுக்கு சூடெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. இந்த டைமுக்கு தான் நார்மலாக வெளியே நிற்க எழுந்த மாதிரி டைம் துபாயில்.